ஸோ ஹலோ கைஸ், இது வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். ஸோ சும்மா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சரியான காமெடிங்க சீரிஸாக லாஸ்ட் இருக்க வரைக்கும் கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு எந்த கிளிப் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களால் ஓட்டு போட முடியாத திறன் தான் உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஓட்டு போடுற திறமை தான் மொத்த ஓட்டு நாம் தொலை வச்சு சீமானு தான் விழுந்துக்கும். இப்ப உங்களுக்காக மாநாடு நடத்துற அந்த ஆளு மேலுன்றீங்களா சீமானு? இப்போதைக்கு அந்த ஆள் மேலு. மரங்களை போடுற யார் போடுறோம் அவங்க எல்லாருமே அண்ணே 2 பிஸ்லரி கொடுங்க. இந்த உன்னோட பிஸ்லரி. இது பிஸ்லரியா? ஆமாம்பா, இது பிஸ்லரி தான். பாட்டிலுக்கு 10 ரூபா. கார்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்குறது பெருசு இல்ல. அவர்கிட்ட பெர்மிஷன் அப்படி சொல்லாதீங்க. ஏய், இவனை வெளிய போடுங்கடா. அங்க அடிக்குது பாரு, அது எடு. ஹலோ. தம்பி, நம்ம பசங்க எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 6 பேர். நிறுத்துக்கடா. பிச்சைக்கார ராஸ்கல், வண்டி ஸ்டாப் பண்ணி பிச்சை எடுக்கற. எடுக்கிறது பிச்சை, இதுல மரியாதை எல்லாம் பேசுறியா? அழகேசனே, நீங்களா? வேற சொல்லி கூப்பிடாரா? யாருக்காக கேட்ட போது? ஏன்னு வியாபாரம் படுத்துக்குச்சா? நான் படுத்து 4 நாள் ஆச்சுறான். அந்த இன்ஸ்பெக்டர் படு கோக்காரன் போல இருக்கு. ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை தேடுற மாதிரி என்னை தேடுறான். ஆனால் அல்டிமேட்டுங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எடிட்டரு. ஸோ வாங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எது காமெடி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டை போட்டு விடுங்க. Thank you to the Academy for this. All 6,000 members. Thank you to the other nominees. பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். தலை குனிஞ்சு வச்சு AK-74 ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. AK-74 ஒரு துப்பாக்கி வருது, அது பாருங்க இப்படி கூர்மையா இருக்கும், ஆனா சின்னதா தான் இருக்கும் தோட்டா. இங்க ஒரு புள்ளி தான் இருக்கும், ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகுக்கு பக்கம் எது இருக்கு, இப்படி போய் விரிஞ்சிடும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்க 2 ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. நடிப்புல வந்து அரக்கன் கேள்விப்பட்டிருவான். நடிப்பின் அரக்கன் அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த படைய பசி நடிப்பு. ஐயோ, உலகம் நடிப்பாரகன் திவாரண்ணன் நடிப்பாரகன் தமிழ்நாட்டு உலக நடிகர் ஆஸ்கர் அவார்டு. யாராங்க பாரு. அப்பா, உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன். என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா. தனக்கு மயக்கம் வந்து விட்டது போல் நடித்து சுற்றுலா குழுவினரிடம் உணவு வாங்கி சாப்பிட்ட கங்காருவின் குறும்பு வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஒரு வனவிலங்கு பூங்காவில் சுற்றித் திரிந்த கங்காருக்களில் ஒன்று திடீரென மயங்கி விழுந்தது போல தரையில் கிடந்து அங்கிருந்த சுற்றுலா குழுவினரின் கவனத்தை ஈர்த்தது. இது உண்மை என நம்பி அந்த கங்காருவிற்கு முதலுதவி செய்ய விரைந்த அவர்கள் கொடுத்த தண்ணீர் மற்றும் உணவுகளை சாப்பிட்டு மீண்டும் மயக்கம் வந்தது போல தரையில் தலையை சாய்த்துக் கொண்டது. அப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபடிக்கப்பால். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க.